இதயகனி விஜயனின் வணக்கம். திருமிகு ஜோசப் விஜய் அவர்களின் தவைக்க அரசு 100 நாட்களை கடந்திருக்கிறது. அது ஒரு சாதனை தான். அதாவது இது நடக்குமா நடக்காதா, இது வருமா வராதா, வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரியெல்லாம் என்னென்னமோ விமர்சனங்கள், என்னென்னமோ பேச்சுக்கள், அத்தனையும் கடந்து அத்தனையும் எதிர்கொண்டு அத்தனையும் சமாளித்து வந்து பாரு, உங்களால் ஆனதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சினிமா விஷயம் மாதிரியே அரசியல் இருக்குமா, அரசு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் நிறையா எழுந்தது. ஆனால் அத்தனையும் மீறி அவர்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அந்த உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை, கடினமான உழைப்பு. அதாவது இதற்கு முன்னே எத்தனையோ முதல்வர்கள் வந்திருக்காங்க. அதாவது அண்ணா வந்திருக்காங்க, காமராஜர் வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்திருக்காரு. அது ஒரு சாதனை, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா வந்திருக்காங்க, கருணாநிதி இருக்காங்க, ஸ்டாலின் வந்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறம் இப்படியும் கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, தினம் சட்டமன்றத்துக்கு வந்துடுறார். நடுவில் தென்மண்டல மாநில முதல்வர்கள் மாநாடு சென்னையில் நடந்தப்போ, அமித்ஷா தலைமையில் நடந்தப்போ அதில் போய் கலந்துக்கிட்ட டைம்லேயும் எங்கள் சட்டமன்றம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு போயிட்டு அவர் அங்கே உள்ள விஷயங்களை இங்கே என்ன சொல்லணுமோ அங்கேயும் அதே இதை பகிர்ந்துக்கிட்டார். அங்கே உள்ள அந்த மாநில முதல்வர்கள் மாநாட்டில் அவரும் பகிர்ந்துக்கிட்டார். இங்கே சட்டமன்றம் நடந்தது. சட்டமன்றம் நடைபெறுவதற்கு இன்னொரு சரியான அணுகுமுறை என்னென்னா, விஜயனுடைய புத்திசாலித்தனமான, அது புத்திசாலித்தனமாக இல்லை யதார்த்தமாக நடந்ததான்னு தெரியல, ஜேசிடி பிரபாகர் அவர்களை, அதாவது சபாநாயகராக அவரை தேர்வு செய்த விதம் ரொம்ப சிறப்பு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சபாநாயகர்கள் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த திரு ராஜாராம் அவர்கள், அவர் சரியான பெர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எல்லோருக்கும் இணக்கமான நட்புடையவர் அவர். அதாவது பிரச்சனைக்குரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப நாசூக்காக ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடிய சாதனை அவர் படைச்சிருக்காரு ராஜாராம் அவர்கள். அவர் மென்மையான, அதே சமயம் உறுதியான மனிதர் அவர். அதே போன்று தான் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களும். ஜேசிடி பிரபாகர் அவருடைய அணுகுமுறையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏடிஎம்கிலே இருந்த நேரம் அவர் கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர் ஆகிருக்கலாம் போல் இருக்கு, கட்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கட்சி ரொம்ப நல்லா வலுவாக இருக்குன்னு அப்படிலாம் என்ன தோன்றுறது. ஏன்னா அவர் நடத்துகின்ற விதம் அப்படி. ஏன்னா அவரை இப்படி இது போன்ற நம்ம பார்த்ததில்லை. அவர் மேடையில் போய் பேசுவார். எம்ஜிஆர் இந்த மேடையில் பேசியிருக்காரு, பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்காரு. இருந்தாலும் ஒரு சட்டமன்றத்தை அணுகுகின்ற விதம், அதாவது வேறு யாருனாலும் பரவாயில்ல, திமுக காரங்களை சமாளிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சர்வசாதாரணமாக அவங்கள ஹேண்டில் பண்ணுறார். சர்வசாதாரணமாக அது என்ன டக்குன்னு முடிவெடுத்து பண்ணுறார். அதுக்கு விஜயும் ஒத்துழைப்பு கொடுக்காருங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். அதாவது இவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, திமுக காரங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, தாவேக்கால உள்ளவங்களும் ஒரே புகழாரங்கள் பதிலடி கொடுக்குறாங்க. அதில் அதாவது சபை மீறல்ங்கிற விஷயத்த ஜேசிடி ரொம்ப கண்டிப்பாக இருக்கார். இது சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு திமுகவுக்கு மட்டும் இல்லை, தேவைக்க உறுப்பினர்களுக்கும் அதை சொல்கிறார். அது நிர்மல்குமார் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, தயவுதாட்சியெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. நான் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நான் பேசினேன், ரீசெண்டாக பேசும்போது சொன்னேன், இவர் டெல்லி பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியது, ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்தால் ஒன்றும் சமாளிக்க முடியல, அவரால் ஒன்றும் பண்ண முடியல, சபை நடவடிக்கைகள்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுது, சபை நடவடிக்கைகள் ரத்தாகிறது. அதாவது பல கோடி ரூபா மதிப்புள்ள நேரம் விரயமாகுது, நேரம் விரயமாகுது. ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயங்கள்லாம் நடைபெறாமல் போயிடுது. மானிய கோரிக்கைகள்லாம் என்னென்னமோ நடந்து கொண்டு வராங்க. பட் அவங்க சபையினுடைய இதை மீறி தான் பாரதிய ஜனதா அரசு அதை கோரிக்கைகள் நிறைவேற்றி கொண்டு போயிட்டுருக்காங்கங்கிறது வேறு. இவர் அந்த மாதிரி இடத்துல இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ அந்தளவு கேப்பபிள் பர்சனாக இருக்கிறார் திரு ஜேசிடி பிரபாகர். அது தாவேக அரசின் மிகப்பெரிய பலம். அவரை நீக்கிட்டு வேறு யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. அவ்வளோ சிறப்பாக சபை நடத்துகிறாரு. ஸோ தாவேக அரசினுடைய மிகச்சிறப்பான விஷயங்களில் இது ஒரு விஷயம். ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன, இவங்களுடைய கொள்கைகள், இவங்களுடைய நிலைப்பாடுகள், இவங்களுடைய எடுத்துக்கொண்டு போகிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் விஷயங்கள் மாறி மாறி இருக்குது. அதாவது இலவசங்கள் ஒரு அளவு இருக்குது. இலவசங்கள்ங்கிறது ஒரு அளவு இருக்குது.
அது திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு இலவசங்களை அறிவித்து தமிழக பட்ஜெட்டை, தமிழகத்தினுடைய பொருளாதார நிலைமையை ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாங்க. 10,00,000 கோடி கடன் இருக்குன்னா அது யாரால் வந்தது? இந்த 2 பேராலும் மாறி மாறி வந்தது தான். ஏன்னா இலவசங்களுக்கு கொண்டு போய் இப்போ பணத்தை செலுத்தினாங்கன்னா என்ன பண்ணுறது? இன்னொன்று டாஸ்மார்க்கு பணத்தை வச்சு அரசாங்கத்தை நடத்த முடியுங்கிறதே மிக மோசமான, மிக இழிவான செயல். அது மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது நமது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. அதை சரியான மனிதர்களை வச்சு, சரியான நிர்வாகிகளை வச்சு அதை பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் இருக்காங்க. தாவேக அரசும் கிட்டத்தட்ட அந்த பாதையில் தான் போயிட்டுருக்கு. அவங்களோட அறிவிப்பு, இலவச அறிவிப்புகள்லாம், அதாவது தேர்தல் நேரத்தில் நீங்கள் அறிவிச்சிருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் தைரியமாக சில முடிவு எடுக்கிற மாதிரி சில முடிவுகள் அவர் எடுத்துக்கிட்டு போகிற விஷயம் நல்லா இருக்குது. இந்த இலவச அறிவிப்புலையும் அவர் அப்படியே கண்டும் காணாமல், பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல் அப்படிங்கிற மாதிரி அவர் போனார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடன் பிரச்சனை ஒன்று, இன்னொன்று மீண்டும் மீண்டும் இலவசங்களை கொண்டு போகிறதுங்கிறதுன இன்னொன்று விலைவாசி ஒன்றும் கட்டுக்குள்ளே வரலை. விலைவாசி கடுமையாக இருக்குது. கரண்ட்டு பில்லு ரொம்ப ஹெவியாக போகுது. இப்படி எல்லாமே சொத்து வரி எல்லாமே மாறி மாறி போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது ஜனங்க தடுமாறுறாங்க. இலவசங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? ஜனங்களே இலவசம் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை போயிடும் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டுக்கு 3 சிலிண்டர் எரிவாயு, அதாவது எரிவாயு உருளை, கேஸ் சிலிண்டர் 3 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுக்குறேன்ட்டு அறிவிச்சிருக்காரு. 4000 கோடியாம். அதுக்கு 4000 கோடி என்ன யோசிக்க வேண்டாமா? அது மாதிரி காலை மதிய உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு அதை விரிவுபடுத்தியிருக்காரு. சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் செலவு கணக்கு பாருங்கள், எங்கே போய் நிற்கிது? அவங்க யாருமே கேட்கல. இவங்க ஏன் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு நம்மளே அது ஏன் அவரை தேர்தல் நேரத்தில் அது அறிவிக்கிறதுங்கிறது அது ஒரு பக்கம். இப்போது மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபா கொடுக்குறேன்னாரு. இப்போ 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதோடு நிறுத்திக்கலாம். 2,500ங்கிறது கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இவங்க தூண்டி விட்டால் கூட அதை பற்றி கண்டுக்க வேண்டாம், அதை பொருட்படுத்த வேண்டாம். விஜய் தைரியமாக பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். புள்ள பிரச்சனை என்னென்னா, பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அதை சரியான முறையில் அணுக வேண்டும். அப்படி வரும்போது அது நல்லா இருக்கும்போது மக்களுடைய வாங்கும் சக்தி, அதாவது அவங்களோட வாங்கும் சக்தி சரியான முறையில் அணுகப்பட்டால் இந்த இலவசங்கள் தேவையில்லை. இதை நீக்கிவிடலாம். அதை அப்படியே கொண்டு எதிர்கட்சிக்காரங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் நீ அது கண்டுக்க வேணாம். விஜய் பல சமயங்களில் பேசாமல் இருக்கிறனால அது பேசாமல் இருக்கிறது இதுலேயும் பண்ணலாம். கட்சிக்காரங்கிட்ட சொல்லி வச்சிடலாம். யார் என்ன கேட்டாலும் அதை பார்த்து கொள்ளலாம். நிதி நிலைமையை மேம்படும்போது சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறணும். அப்படி சொல்லி கொடுக்குறதுக்கு இங்கே ஆளுங்க அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன். அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு டெல்லியில் இருக்குது. அந்த பேரிடர் மேலாண்மையின் இணை இயக்குநராக இருந்தவர் திருப்புகழ் அவர்கள். திருப்புகழ் யாருன்னா, இறையன்பு IAS அவர்களுடைய சகோதரர், மூத்தவர். அவருடைய அணுகுமுறை இங்கே வந்தது. அதாவது அவர் குஜராத்தில் இருந்தார். குஜராத்திலிருந்து இவர் பிரதமர் ஆனதுக்கப்புறம், மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கப்புறம் அவரை வர வச்சுட்டார், டெல்லிக்கு வர வச்சுட்டு இந்த பொறுப்பை கொடுத்தார். ஏன்னா மிகச்சிறந்த நிர்வாகி, மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த பொருளாதார மேதை அவர். அப்படிப்பட்டவரை இறையன்போருடைய சிபாரிசில் திமுக அரசாங்கத்தின் அவரை வரவழைச்சு அவர்கிட்ட பேசி சென்னை நகரத்தில் இருக்கிற மழைநீர் சேகரிப்பு விஷயங்கள், மழைநீர் வடிகால், அந்த பாதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதைகளை பூரா சரி பண்ணணும், அது இது பண்ணணும் அப்படி சொல்லி எல்லாம் திட்டம் போட்டு அது திட்டத்தை வகுத்து கொடுத்து அவர் பெரிய ஒரு இதெல்லாம் தீர்மானம்லாம், அதான் 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இவர் வகுத்து கொடுத்ததை அவங்க கண்டுக்கவே இல்லை, பொருட்படுத்தலை. அது நடைமுறைக்கே வரல. இப்போது சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் நேரு பேசுகிறாரு, திமுக முன்னாள் அமைச்சர். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி திருப்புகழ் கமிட்டி கொடுத்த அறிக்கையை நாங்கள் அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி, அதை சட்டமன்றத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிச்சிட்டாங்கங்கிறார். அவர் கொடுத்து 2.5 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. 2.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அதை இப்போ வசதியாக அவங்க அரசியல் பண்ணுறாங்க. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் வசதியாக அரசியல் பண்ணுறாங்க. அவங்க வசதிக்கு அரசியல் பண்ணுறாங்க, மக்கள் வசதிக்கு இல்லை. அப்படி வசதி இருந்தால் அந்த திருப்புகழ் கமிட்டியினுடைய அந்த அறிக்கையை அமல்படுத்தியிருக்கணும். பண்ணியிருந்தால் இன்றைக்கி சென்னை நகரத்தில் உள்ள பல பிரச்சனைகள் தீர்வு பெற்றிருக்கும். என்னென்னா, ஒரு பெண்மணி விவரம் தெரியாமல் பேருந்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க அந்த
அதாவது மழைநீர் வடிகால் அந்த குழியில் விழுந்து வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்கள காப்பாற்ற முடியாமல் அவங்க பொண்ணு பக்கத்தில் இருந்து பார்த்து காப்பாற்ற முடியாமல் அழுகுறாங்க. டிவியில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது காரணம் இவங்களுடைய கோளாறு, இவங்களுடைய குறைபாடு, இவங்களுடைய ஊழல். இதுக்கு மேலே வந்து ஊழல். இந்த ஊழல்னால தான் இவ்வளவு விபரீதங்கள். இதை சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அதை அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி, அதை சட்டமன்றத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தவறு. இதை வந்து அதிமுக இதுக்கு பதிலடி கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்களும் இதில் கூட்டு களவாணித்தனம் பண்ணுறாங்களோன்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை பேசியிருக்கணும். அவர் பேசலை. ஆனால் அவருக்கு பதில் வேலுமணி இவங்களோட சேர்ந்து ஓரளவுக்கு இல்லாட்டா கூட அந்த கட்சியில் இருக்குங்கிற பேர் எடுத்துக்கிட்டு எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு, திமுக பல விஷயங்களை தவறாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நாங்கள் சரி பண்ணோம். அதாவது கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலத்தை கட்டியிருக்காங்க. அது அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மேம்பாலம். அதுக்கு ஸ்டாலின் வந்து திறந்து வச்சார். ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு சொல்லி இந்த பேரை வச்சுருக்காங்க. அது நாங்கள் கட்டின பாலத்துக்கு இவங்க பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை அவர் எதிர்த்து சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேச காணோம். அவர் எதுக்கு சட்டமன்றத்தில் அதிமுகனுடைய கட்சி தலைவராக இருக்காருங்கிறது தெரியல. இது ஒன்று. இன்னொன்று, இது ஸ்கேனரும் இன்னொன்று சொல்கிறாரு. இதை திருப்புகழ் கமிட்டியினுடைய அந்த அறிக்கையை தாவைக்கு அரசு நடைமுறைப்படுத்தலாம், அமுல்படுத்தலாம் அப்படிங்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் பண்ணலை, இவங்க பண்ணலாங்கிறது வேறு. அதுக்கு பதிலடி இவங்க கொடுத்துருக்கணும். பதிலடி கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு விவரம் தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் போகுது. இன்னொன்று, பெண்களுடைய மகளிருக்கான பேருந்து பயணத்தை அது நகரத்தோடு நிறுத்தியிருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமங்களில், மலை கிராமங்களில் அது மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில், இன்னொன்று எல்எஸ்எஸ் பேருந்துகளில், அப்புறம் டீலக்ஸ் பேருந்துகளில், எல்லா பேருந்துகளையும் மகளிருக்கு இலவச பயணங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. என்னங்க அது? இது என்ன நியாயம் இது? மக்கள் வரி பணத்தை இப்படி இல்லாமல் விரயம் பண்ணுறது? ஏன்னா கேட்குறாங்களா? அவங்களாம் கேட்குறாங்களா? அதாவது பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரை அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக அதை எடுத்துகிட்டு போகணும். மக்களுடைய சந்தோஷப்படுத்துறதுங்கிறதுக்காக இலவசங்களை வச்சு சந்தோஷப்படுத்துறது சரியில்லை. பொருளாதார நிலைமையை சரிப்படுத்திட்டு நீங்கள் அது என்ன வேணால் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். பரந்தூர் விமான நிலையம் மேட்டரும் அதுக்கும் சரியான ஒரு திட்டங்கள் இல்லாமல், இத்தனைக்கும் அவர் திமுக அமைச்சர் வெளியில் வந்து சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்து பேசுகிறாரு. 90% இடங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, இன்னும் 10% தான் இருக்குது. அது வந்து பொருளாதார மேம்பாட்டுக்கு அது உதவுங்கிற சொல்லி இப்படி ஒரு அறிக்கை சொல்கிறார். அதை இவங்க பொருட்படுத்த காணும். பரந்தூர் விமானம் வராது அப்படின்னு அடித்து பொத்தாம்போதும் அடித்து விட்றாங்க, வேறு இடத்த பார்க்குறோம் அப்படின்ட்டு. இப்படி மத்திய அரசு சில விஷயங்களை கொண்டு வரும்போது அதில் உள்ள நன்மை தீமைகளை பகுத்தறிந்து அதை ஆராய்ஞ்சு அது கொண்டு வரணும். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நிறைய இருக்குது. இவங்களுடைய அணுகுமுறை திமுகவுக்கு மாற்றுங்கிற மாதிரி வந்தால் கூட திமுக மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்கள் இவங்களுடைய போக்கு இருக்குது. ஏன்னா பேசுகிறது, சட்டமன்றத்தில் பேசுகிற விஷயங்கள் அப்படி தான், ஆனால் தைரியமாக பேசுகிறாங்க. திமுகவுக்கு சரியான பதிலடி. திமுக எப்படியெல்லாம் சட்டமன்றத்தில் அராஜகம் பண்ணாங்களோ, அட்டூழியம் பண்ணாங்களோ, அதுக்கு சரியான பதிலடி தாவேக அரசில் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு, பாடம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இதை முழுவதும் நேரலையில் ஒளிபரப்பு செய்த அந்த நோக்கத்திற்காக தாவேக அரசு நமது பாராட்டுகள். நன்றி, வணக்கம்.